ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்த 21,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. விபி ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறை வெறும் 11 கோடி ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே 1380 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. கடன் இந்த ஆண்டு 1,33,000 கோடி கடன் வாங்க போகிறாங்க. மொத்தமாக நம்முடைய கடன் என்பது 10,62,000 கோடி ரூபாய்க்கு 10 லட்சத்தை தாண்டி போக போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம். அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன். அவரே ஒப்புக்கு சப்பானியாக பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்க்கட்சியில் உட்காந்துக்கலாம், இவங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது என்பது உண்மை. ஏன்னா மற்ற அரசியல்வாதி சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றேன். முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். கடனை சொல்கிறேன், ரெவென்யூ ரெசிப்டை சொல்கிறேங்க, உயர்கல்வித்துறையை சொல்கிறேன், விபி ராம்ஜி சொல்கிறேன், உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்கிறேன். எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு? அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு 0 ரூபாய் 0 ரூபாய் கொடுத்த பட்ஜெட் இது. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடாக சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க. மத்திய அரசு முட்டை கொடுக்குதுன்னு. அப்போ எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் புரியுது இவங்க பட்ஜெட்டில் முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்டில் நாம் லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷனில் மாவட்டத்துக்கு ஒன்றுனா உடனே முதலமைச்சர் ஒரு புருடா விட்டார். தமிழ்நாட்டை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்க பாருங்கள், நாம் தான் தோழி விடுதி பண்ணணும். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பட்ஜெட்லேயும் தோழி விடுதியை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் தப்பு இல்லை, கொண்டு வாங்க. ஆனால் மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க. இது மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் கனவு திட்டம், கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க. அது மத்திய அரசனுடைய திட்டம் இல்லையா? மத்திய அரசு அதுக்கு பணம் கொடுக்கலையா? அதனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்கள் சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த முறை மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இந்த லேடிஸ் ஹாஸ்டலை இந்தியா முழுவதும் கொண்டு வரும்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், பாருங்க நம்ம தோழி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போகிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாற்றி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க. அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்குறாங்க. நீங்கள் போய் கையெழுத்து போட்டு PM ஸ்ரீ ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள். ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாற்றி பேசி திரும்ப வந்து இன்றைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன? MOUவை சைன் பண்ணுங்க, பணத்தை வாங்கிக்கங்க. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை. மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, இதே பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு அவங்க சொல்கிறாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை அப்படின்னு. மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை அப்படின்னு. நான் கேட்குறேன், மத்திய அரசு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு 5 மாதம் ஆச்சு, 4.5 மாதம் ஆச்சு. நீங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்கள். அதை சொல்லாமல் சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசுன்னு இன்றைக்கும் இந்த பட்ஜெட்டில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பைய சொல்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? நான் டேட்டா கொடுக்குறேங்கண்ணா. என்னென்ன ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு? 3% தான் வளர்ச்சி. விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, திமுக ஆட்சியிலேருந்து போகிறாங்க. இந்த 5 வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்கள். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3% வளருது. 21 22 3, 22 23 3, சராசரியாக 3% மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை. ஆனால் MRK பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் 3% வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு, அதில் வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு? அதனால் வெள்ளை அறிக்கை விடட்டும். நீங்கள் அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி, வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு? ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு 3% மட்டும்தான். அதை மாற்றி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு 3 பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததாக சொல்லாதீங்க.
மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சியை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் நேற்று ஒரு நல்ல ஒரு அனுபவங்கன்னா, அதாவது நம்முடைய வழக்கை நாம் ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் பொழுது தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை, எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருப்பு உடையை அணிந்து ஒரே நாளில் அவங்க 5 கேஸ் 6 கேஸ்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஒரு கேஸ் தான் பண்ணுறோம். அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் எனக்கும் ஒரு பெரிய அனுபவம், கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல, இன்னும் இது தொடரும். நேற்று டிஆர் பாலு அவர்களுடைய 2004 9 வரை அவங்க ஆட்சியில் இருந்ததை மட்டும்தான் நம்ம பேசணும். இன்னும் நிறையா விஷயம் நம்ம பேசலை, நிறையா இருக்குது. அவங்க குடும்பம் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது, அவங்க குழந்தைகளை பற்றி இருக்குது. ஏன்னா மொத்தமாக நாம் டிஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பற்றி டிஎம்கே ஃபைல்ஸில் பேசியிருக்கோம். அதை அனைத்தையும் வருகின்ற காலத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அது ஒரு ஸ்கீமாக கவர்மெண்ட் அறிவித்து கொண்டு வந்தாங்க. மகாராஷ்டிராவில் 2,100 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கலை. இவங்க இன்னைக்கு சொல்லட்டும், இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் பதில் சொல்ல முடியாது, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. தேர்தல் ஆணையமும் தடுக்கலை. அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி, இவராக கோடை காலத்திற்கு 2,000 ரூபா கொடுக்கணும்னு இவராக கிளம்பி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா? 2001, 2 அந்த காலகட்டத்தை விடுங்க, 21, 22, 23, 24 எதுவுமே இல்லாமல் இவர் 5,000 ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க. பெண்களுக்கு போகிற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை. 1,000 ரூபா அறிவிச்சிருக்கிறீங்க, 1,000 ரூபா கொடுங்க. நம்முடைய கூட்டணி 2,000 ரூபாய் அறிவித்திருக்கின்றோம். ஏப்ரலுக்கு பிறகு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.